அக்கா சொல்லுங்கண்ணா. அக்கா எவ்வளவுதான் பல்லு வந்தாலும் வாயில இருக்கக்கூடிய ஸ்மெல்லு போகவே மாட்டேங்குதுக்கா. அதுக்கு நம்ம நிறைய காஸ்ட்லியான பேஸ்ட் இருக்குல்ல. காஸ்ட்லியான பேஸ்ட்டும் இருக்குங்கண்ணா. அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இந்த ஒரு ட்ரிக்ஸை மட்டும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வாயில ஸ்மெல் அடிக்கிறது கம்மியாயிருங்கண்ணா. அது நம்ம ஷாப்லயே இருக்கிற ஒரு பொருளை வச்சு நான் சொல்றேன், சொல்லட்டுங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் வச்சு எப்படிக்கா வாயிலுக்கு ஸ்மெல் போகும்? அண்ணா, நல்லெண்ணெய் வச்சு ஆயில் புல்லிங் பண்ணலாம், உங்களுக்கு தெரியுமா? ஆயில் புள்ளிக்கா அப்படின்னாக்கா? அது என்னன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. இது வாயில இருக்கிற தீங்கு விளைவிக்கிற பாக்டீரியாவை அப்புறம் பற்கள்ல படிகிற அழுக்க வந்து குறைக்குதுங்கண்ணா. நான் ஈறுகளை ஏற்படுற வீக்கம் மற்றும் ரத்த கசிவை தடுத்து ஈறுகளை பலப்படுத்துதுங்கண்ணா. வாயில ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை போக்கி நம்ம சுவாசத்தை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க உதவுதுங்கண்ணா. எந்தவித கெமிக்கலும் யூஸ் பண்ணாம நேச்சுரலா உங்க பற்களை வெள்ளையாக்குறதுக்கு ஆயில் புல்லிங் தாங்க யூஸ் ஆகுது. அப்படிங்களாக்கா? அக்கா அப்ப எனக்கு ஒரு 1/2 லிட்டர் கொடுங்கக்கா. 1/2 லிட்டரா? இது எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாம நீங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? ஆமா இல்ல, எப்படிக்கா யூஸ் பண்றது? காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல இந்த நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வாயில போட்டு 15 ல இருந்து 20 நிமிஷம் கொப்பளிச்சீங்கன்னா போதுங்கண்ணா, அவ்வளவுதான்.